டைட்டானிக் கப்பல் மூழ்கி 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலுமே கூட இன்னுமே பல ஆச்சரியங்கள் டைட்டானிக் கப்பல்ல புதைந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் இன்னுமே டைட்டானிக் கப்பலை பத்தினா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கு. பல பேர் ஆச்சரியப்பட வச்ச இந்த ஒரு டைட்டானிக் கப்பல் கடல்ல இருந்து எதுக்காக மீட்கப்படல? இது மட்டும் இல்லாம டைட்டானிக் கப்பலை பத்தினா பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, டைட்டானிக் கப்பலை 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் கட்டி முடிச்சிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பலை கட்டி முடிக்கும் போது $7 மில்லியன் செலவாச்சாம். இவ்வளவு பெரிய கப்பலை உருவாக்குறதுக்கு $7 மில்லியன் தான் செலவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் இந்த $7 மில்லியன் அப்படின்றது இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அந்த காலத்துல $7.5 மில்லியன் இந்த காலத்துல $173.4 மில்லியன் சமமாம். அதாவது இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு டைட்டானிக் கப்பலை உருவாக்கணும்னா $183.4 மில்லியன் செலவாகுமாம். இந்த அளவுக்கு பெரியதா இருக்கக்கூடிய இந்த டைட்டானிக் கப்பலை உருவாக்கும் போதே 2 பேர் இறந்துட்டாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கப்பலை முழுசா கட்டி முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் ஆச்சாங்க. நம்பர் 2, 1912 ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 11:40 தான் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையில மோதி டைட்டானிக் கப்பல் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல மூழ்கி போச்சு. இந்த ஒரு கப்பல் மூழ்கி சரியா 73 வருஷம் கழிச்சு, அதாவது 1985ல தான் இந்த ஒரு கப்பல் கடலுக்கு அடியில இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கப்பல் மூழ்கி போனதை நீர்மூழ்கி கப்பல் வச்சு தேடும்போது கனடாவோட கடற்கரையில இருந்து சுமார் 170 மைல் தூரத்துல 12,500 அடி ஆழத்துல டைட்டானிக் கப்பல் மூழ்கி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கும் போது 2 துண்டுகளா உடைஞ்சு போய் தான் மூழ்கிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவ்வளவு பெரிய கப்பல் 2 துண்டா மூழ்கினாலும் இந்த 2 பாதி கப்பலுக்கு இடையான தூரம் எவ்வளவுனா 2000 அடி இடைவெளியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைட்டானிக் கப்பல 3500க்கும் அதிகமான பேர் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டது. 1912 டைட்டானிக் கப்பல்ல 2223 பேர் பயணம் செஞ்சாங்க. ஆனா அன்னைக்கு டைட்டானிக் கப்பல்ல போனவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 3, டைட்டானிக் கப்பல் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையில மோதி 2 துண்டுகளா உடைஞ்சு கடல்ல மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போன ஃபேக்ட்ல சொன்னேன். டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில மோதி தான் மூழ்கி போச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஒரு பனிப்பாறை எந்த அளவுக்கு உயரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? டைட்டானிக் கப்பல் மோதின அந்த ஒரு பனிப்பாறை பாத்தீங்கன்னா கடலோட மேற்பரப்புல இருந்து 100 அடி உயரத்துல இருந்திருக்கு. இதுவே அந்த ஒரு பனிப்பாறையை கடலோட ஆழத்துல இருந்து கணக்கிட்டா 200 அடியில இருந்து 400 அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலே அதிக பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய இடம்னா அது அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி அதிகமா பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் டைட்டானிக் பயணம் செஞ்சிருக்கு. நம்ம டைட்டானிக் கப்பலுக்கு ஒரு நிறைவான தோற்றத்தை கொடுக்கிறது இந்த 4 புகைப்போக்கி தான். இந்த 4 புகைப்போக்கியில 3 புகைப்போக்கி மட்டும்தான் புகையை வெளியேற்றதுக்காக பயன்படுத்திருக்காங்க. 4வதா இருக்கக்கூடிய இந்த ஒரு புகைப்போக்கியை சும்மா அழகுக்காக வச்சிருக்காங்க. 45,000 டன் எடை இருக்கக்கூடிய இந்த ஒரு கப்பலை இயக்கிறதுக்கு தினமும் 600 டன் நிலக்கரியை எரிச்சு பயன்படுத்திருக்காங்க. இந்த 600 டன் நிலக்கரியை எரிச்சு சாம்பலான பிறகு இந்த நிலக்கரி சாம்பலை எல்லாத்தையுமே எடுத்து கடல்ல தான் கொட்டிருக்காங்க. இந்த நிலக்கரி சாம்பலை எடுத்து கடல்ல கொட்டுறதுக்காகவே டைட்டானிக் கப்பலுக்குள்ளே 75 பணியாளர்களை வச்சிருக்காங்க. நம்பர் 5, டைட்டானிக் கப்பல் ஒரு பனிப்பாறையில மூழ்கிச்சு அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த ஒரு டவுட் என்னன்னா இவ்வளவு பெரிய பனிப்பாறையை யாருமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. இதுக்கான காரணத்தை இப்ப தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா எல்லா படகுலையுமே தொலைவுல என்ன இருக்குது அப்படின்றத பாக்குறதுக்கு கண்டிப்பா எல்லா படகுகளையுமே பைனாகுலர் இருக்கும். ஆனா டைட்டானிக் கப்பல்ல பைனாகுலர் இல்ல. ஏன் இவ்வளவு பெரிய கப்பல்ல பைனாகுலர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா டைட்டானிக் கப்பல் அதனோட பயணத்தை தொடங்கும் போது அந்த கப்பல்ல முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த டேவிட் பிளேயர் அப்படின்றவரு டைட்டானிக் கப்பல்ல பைனாகுலர் இருந்த ரூமை பூட்டிட்டு அவர் சாவி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இதனாலதான் டைட்டானிக் கப்பல்ல பைனாகுலர் இல்லாமலே பயணம் செய்ய தொடங்கிட்டாங்க. டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடல்ல போகும்போது கடல் முழுவதுமே ஒரே மேகமூட்டமா இருந்திருக்கு. அந்த டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையை மோத போகுது அப்படின்றத 30 நொடிக்கு முன்னாடி தான் பார்த்திருக்காங்க. இந்த அளவுக்கு கொஞ்ச தூரத்துல இருந்து பார்த்ததுனால தான் டைட்டானிக் கப்பலை திருப்ப முடியாத அந்த ஒரு பனிப்பாறையில மோதிட்டு இருக்காங்க. நம்பர் 6, இந்த ஒரு கப்பல்ல மொத்தமா 908 பணியாளர்கள் இருந்திருக்காங்க. அதுல 23 பேர் மட்டும் தான் பெண்கள். அங்க இந்த 23 பெண்கள்ல 3 பெண்கள் மட்டும் தான் உயிர் தப்பிச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 885 ஆண் பணியாளர்கள்ல 693 பணியாளர்கள் கடலுக்குள்ளே மூழ்கிட்டாங்களாம். அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கினதுல 1/3 பேர் தான் உயிர் தப்பிருக்காங்க. இதுக்கு காரணம் டைட்டானிக் கப்பல்ல லைஃப் படகுகள் இல்லாததுனால தான். ஏன்னா டைட்டானிக் கப்பல்ல 60 லைஃப் படகுகளை ஏத்த இடம் இருந்து கூட 60 லைஃப் படகுகளை எடுத்துட்டு போகாம வெறும் 20 படகுகளை மட்டும் தான் எடுத்துட்டு போனாங்க. இந்த 20 படகுகள்ல ஒரு சில படகுகள் கடல்லே மூழ்கிடுச்சாம். மீதி இருக்கக்கூடிய படகுகளை வச்சுதான் மக்களை சேவ் பண்ணிருக்காங்க. அதுலயும் முதல் லைஃப் படகுகளை மக்களை ஏற்றி அனுப்பும் போது அந்த ஒரு படகுல வெறும் 28 பேர் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு லைஃப் படகுல 65 பேர் அனுப்பலாம். இது தெரியாம ஒரு படகுல 28 பேர் அனுப்பிட்டாங்க. டைட்டானிக் கப்பல்ல 2223 பேர் பயணம் செஞ்சதுல 75 பேர் தான் உயிர் பிழைச்சாங்களாங்க. நம்பர் 7, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களோட பேர் தான் வைலட் ஜெசிகோ. டைட்டானிக் கப்பல் மூழ்கி தப்பிச்சவங்களே இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க ஒரு நர்ஸ் அப்படின்றத இந்த ஒரு போட்டோல பார்த்தே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. வைலட் ஜெசிகோ பத்தின ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்க 1911ல ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு கப்பல்ல பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த கப்பலுமே பாத்தீங்கன்னா கடல் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா அந்த ஒரு கப்பல் ஆக்சிடென்ட்ல இருந்து இவங்க எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1912ல டைட்டானிக் கப்பல்ல பயணம் செஞ்சதுல டைட்டானிக் கப்பலுமே விபத்தாயிருக்கு. இந்த ஒரு டைட்டானிக் கப்பல் விபத்துல இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2ஆம் உலக போர் அப்போ பிரிட்டானியா அப்படின்ற
கப்பல்ல பயணம் செஞ்சாங்க. அண்ட் அந்த கப்பல்லையுமே பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்துமே இவங்க உயிர் தப்பிச்சாங்களாங்க. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 8, டைட்டானிக் கப்பல்ல 40,000 புதிய முட்டைகள் இருந்துதாங்க. அதாவது டைட்டானிக் கப்பல்ல சுமார் 3333 டஜன் முட்டைகள் இருந்துதான். இந்த முட்டைகள் எல்லாமே வேஸ்ட் அப்படியே கடலுக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டைட்டானிக் கப்பல்ல ஒவ்வொரு நாளுமே 14,000 காலன் தண்ணீர் குடிக்கப்பட்டதாம். டைட்டானிக் கப்பலோட கடைசி மெனு எவ்வளவு ரூபாய்க்கு விலை போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு தனியார் சேகரிப்பாளர் என்ன பண்ணாருன்னா டைட்டானிக் கப்பலோட கடைசி மெனுவை கண்டுபிடிச்சிருக்காரு. டைட்டானிக் கப்பலோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்த மெனு தான் அது. அந்த ஒரு மெனுவை ஆன்லைன்ல ஏலம் விட்டாரு. அப்படி அந்த ஒரு மெனுவை ஆன்லைன்ல ஏலம் விட்டதுல இந்த ஒரு மெனுவை $88,000 வாங்கினாங்களாம். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்பர் 9, டைட்டானிக் கப்பல் மூழ்கின கதை எல்லாரும் மத்தியிலுமே ரொம்பவே ஃபேமஸா இருந்ததுனால டைட்டானிக் கப்பலை பத்தி 3 படங்கள் வெளியாகி இருக்கு. 1953ல டைட்டானிக் அப்படின்ற ஒரு மூவியும், அதுக்கப்புறம் 1958ல எ நைட் ரிமெம்பர் அப்படின்ற ஒரு மூவியும், அதுக்கப்புறம் 1997ல கேமரூன் எடுத்த டைட்டானிக் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன் அந்த ஒரு டைட்டானிக் மூவி நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டாவும் இருக்கும். கேமரூன் எடுத்த இந்த டைட்டானிக் மூவி உலகம் முழுவதுமே ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு ரூபாய் வசூலாச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா $2.2 பில்லியன் வசூலாச்சாம். இந்த காலகட்டத்தில் ஒரு டைட்டானிக் கப்பலை உருவாக்குறதுக்கு $200 மில்லியன் செலவாகும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு ஃபேக்ட்ல சொன்னேன். இதை வச்சு பார்க்கும்போது டைட்டானிக் மூவி ரிலீஸ் ஆகி வசூலிக்கப்பட்ட பணத்தை வச்சு இந்த காலகட்டத்தில் 11 டைட்டானிக் கப்பலை உருவாக்க முடியுமா? நம்பர் 10, மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை எதுக்காக வெளியில எடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை வெளியே எடுக்காததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா இந்த டைட்டானிக் கப்பலோட வெயிட்டும் அதுக்கப்புறம் இந்த கடல் தண்ணியோட பிரஷரும் தான். அதனாலதான் இந்த ஒரு கப்பல் மூழ்கும் போது இந்த ஒரு கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே நீச்சல் அடிச்சு மேல வர முடியாம இந்த கப்பல் கூடவே மூழ்கி போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை இந்த ஒரு கப்பலை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த ஒரு கப்பல் கடலுக்கு அடியில ரொம்ப நாள் இருந்ததுனால நிறைய சேதங்கள் இந்த ஒரு கப்பல் ஏற்பட்டு ரொம்பவே மோசமான ஒரு நிலையில இருந்துச்சு. இதனால இந்த ஒரு கப்பலை வெளியே எடுத்தாலுமே சுக்குநூறா உடஞ்சிடன்றதுக்காக தான் இந்த ஒரு கப்பலை வெளியே எடுக்காம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் இந்த ஒரு கப்பல் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஒரு கப்பலை வெளியே எடுக்கிறதுக்கான ஐடியாஸை கொடுத்திருக்காங்க. ஆனா யுஎஸ்ஏ கவர்மெண்ட் இந்த ஒரு கப்பலை வெளியே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதனாலதான் கடல்ல மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை இன்னுமே வெளியே எடுக்காம இருக்காங்க. நம்பர் 11, டைட்டானிக் கப்பல் மூழ்கினதுல அந்த கப்பல்ல பயன்படுத்தப்பட்ட பல பொருட்கள் அந்த கப்பல் கூடவே மூழ்கி போச்சு. இந்த ஒரு கப்பலை கண்டுபிடிக்கும் போதுதான் கூடவே 6000க்கும் அதிகமான தொல்பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 6000 தொல்பொருட்கள்ல வயலினும் ஒண்ணு. 2013ல இந்த வயலினை ஏலம் விட்டதுல $1.7 மில்லியன் விலை போச்சாங்க. நம்பர் 12, நம்ம எல்லாருமே கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய நங்கூரத்தை பார்த்திருப்போம். அதே போலதான் டைட்டானிக் கப்பலுக்கான நங்கூரம் 16 டன் எடை கொண்டதா இருந்திருக்கு. அதாவது இந்த ஒரு நங்கூரம் பாத்தீங்கன்னா 30,000க்கு அதிகமான பவுண்ட் எடை கொண்டதா இருந்திருக்கு. டைட்டானிக் கப்பலுக்கு வேண்டிய இந்த ஒரு நங்கூரத்தை 2 மைல் தூரத்துல இருந்து 20 குதிரைகளை வச்சுதான் எடுத்துட்டு வந்தாங்களாம். நம்பர் 13, டைட்டானிக் கப்பல்ல பயணம் செஞ்சவங்கள இவங்க தான் கடைசி பயனாளியா இருக்காங்க. மெல்வினா டீன் அப்படின்ற இவங்க 1912ல டைட்டானிக் கப்பல்ல பயணம் செஞ்சவங்களே இவங்களுக்கு தான் வயசு ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. இவங்க டைட்டானிக் கப்பல்ல பயணம் செய்யும் போது எந்த அளவுக்கு இவங்களுக்கு வயசு கம்மியா இருந்திருக்குன்னா இவங்க டைட்டானிக் கப்பல்ல பயணம் செய்யும் போது 2 மாச குழந்தையா இருந்தாங்களாங்க. இவங்களோட 99வது வயசுல 2009ல தான் இருந்து போனாங்களாம். நம்பர் 14, டைட்டானிக் கப்பல்ல லைஃப் படகுகள் ரொம்பவே கம்மியா இருந்தது அப்படின்றது நான் போன ஃபேக்ட்ல சொல்லியிருந்தேன். இந்த லைஃப் படகுகள் ரொம்பவே கம்மியா இருந்ததுனால டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது இந்த ஒரு லைஃப் படகுகளை தப்பிச்சு போறதுக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இதனால பல பேர் டைட்டானிக் கப்பல்ல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அந்த ஒரு கப்பல்ல இருந்து கடல்ல குதிச்சிட்டாங்க. அப்படி பல பேர் கடல்ல குதிச்சாலுமே கூட கடல்ல இருந்து உயிர் தப்பிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கடலோட வெப்பநிலை எவ்வளவு இருந்ததுன்னா -2 டிகிரி செல்சியஸ்ல இருந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்திருக்கக்கூடிய நீங்க டைட்டானிக் மூவியை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு மூவில ஜாக் தண்ணியில குதிச்ச உடனே அவருடைய தலைமுடி எல்லாமே ஐஸ் கட்டியா மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கடலோட வெப்பநிலை இருந்திருக்கு. இதனாலதான் கடல்ல குதிச்ச பல பேர் குளிர் தாங்காம வரைஞ்சு போய் செத்து போயிட்டாங்களாம். நம்பர் 15, சமீபத்துல ஒரு டைட்டானிக் கப்பலை பத்தின ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா கடல்ல மூழ்கி போன டைட்டானிக் கப்பல ஹெலமோனஸ் டைட்டானிக்கா அப்படின்ற பாக்டீரியா டைட்டானிக் கப்பலை சாப்பிட்டுட்டு அழிச்சிட்டு வரதா சொல்றாங்க. இந்த ஒரு பாக்டீரியா புதுவிதமா இருக்கிறதுனால இந்த ஒரு பாக்டீரியாவுக்கு டைட்டானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுட்டாங்க. இந்த ஒரு பாக்டீரியாவனால 2104வது வருஷத்துலாம் டைட்டானிக் கப்பல் இருந்ததுக்கான இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெலமோனஸ் டைட்டானிக்கா அப்படின்ற இந்த ஒரு பாக்டீரியா பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பலை சேதப்படுத்திட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுடைய சேனல்ல எந்த மாதிரியான வீடியோஸ்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching this video. Until then, see you next video. Bye bye.